வந்து நம்ம தெக்கம்பட்டி வந்துட்டோம். இங்க வந்து தெக்கம்பட்டி. ஆமா, நீங்க தப்பா படிக்கிறீங்க. தெக்கம்பட்டி தான், தெக்கம்பட்டி. ஆமா, ஏன்னா நான் எப்படி எனக்கு இது தெக்கம்பட்டின்னு தெரியும்னா, தெக்கம்பட்டின்னு சொன்னா யானைகளோட முகாம் போடுவாங்கல்ல, அதனால எனக்கு பழகிடுச்சு. இந்த வீட்டுல இங்க பாருங்க எவ்வளவு மாங்கான்னு. இதோ இங்க போட்டிருக்கு பாருங்க, வில்லேஜ் ரோடு. எல்லாமே நம்ம வில்லேஜுங்க தான். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தான், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் தூரல் விழுகுது. 8 கிலோமீட்டர்ஸ். நாங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோப்ரோ ஆன் பண்ணி கோப்ரோல எடுக்கிறோம். சூப்பரா இருக்கு கேமரா. கோப்ரோ ஸ்டாண்டா இருக்கு? இந்த இருக்கு பாருங்க கோப்ரோ ஸ்டாண்டு. இந்தா இல்ல இன்னொன்று இருக்குல, தெரியலையே. நல்லா இருக்குல ஏரியா. சூப்பரா இருக்கு பாருங்க ஏரியா. நான் வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு. மழையே வராதுன்னு சொன்னீங்க, இப்படி மழை வருது. ஏன்னா இது ஏரியா அந்த மாதிரி. அங்க எப்படி நம்ம வீட்டுல எவ்வளவு காத்து அடிக்குது புஸ்ஸுன்னு. நாங்க அங்கெல்லாம் வீட்டுல நம்ம வீட்டுக்கிட்ட நிக்கவே முடியல, காத்து அப்படியே ஆள தள்ளுது. இங்க போலாம் தான், ஈஷா சைடு போலாம் தான். நெக்ஸ்ட் நாளைக்கு போலாம் ஈஷா சைடு. ஈஷாக்கெல்லாம் நம்ம ஓபன் பண்ணும்போது போனது, அதுக்கப்புறம் ஈஷாக்கெல்லாம் போயவே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஈஷால தான். சனிக்கிழமை சனி ஞாயிறு ஆச்சுன்னா ஊர் ஜனமே அங்கதான் இருக்குது. ஆமா, கோயம்புத்தூர் ஜனமே வெளியூர்ல வர்றாங்க, நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது நார்த் இந்தியன்ஸ் தான், ஈஷானாலே நார்த் இந்தியன்ஸ் தான். இப்ப பாருங்க சூப்பரா இருக்கு இந்த இடம். இதோ இதெல்லாம் பாக்கு மரம் பாருங்க. மேட்டுப்பாளையம் ரோட்ல பூரா அந்த வரலியார் ரோட்ல பூரா இதா இருக்கு. இங்க பாருங்க வாழைக்காய் ஏத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லாமே இங்க வந்து பாருங்க வாழை மரம் எல்லாம் தான் இருக்கு. எப்படி கும்முன்னு இருட்டு பாருங்க, 2 சைடும் மரம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு தான் தான் இது நல்லா இருக்கு, இல்லன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்கு இல்ல, இவ்வளவு இதெல்லாம் வந்தது நினைக்கிறேன். இப்ப வச்சது 6-8 வருஷம் மேல இந்த பக்கம் வந்து. ஆமாத்தா, நம்மள எப்ப வந்துச்சு ஒரு டைம், அத்தா கூட வரல. நாங்க வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. நம்ம கவுண்டமல இருக்கும்போது வந்திருக்கோம். அத்தாவோட ஸ்டாண்ட்ல கெடா வெட்டுவாங்க, அப்ப வந்தது. ஆமா ஆமா, அதுக்கு பிறகு வரவே எனக்கு ராமா, அதுக்கு அப்புறம் வரவே இல்ல. தெக்கம்பட்டி வந்தோம்ல யானைகள் முகாம், தேக்கம்பட்டி. அது எனக்கும் அத்தாக்கு இப்போ ஒரு டிபேட்டே நடக்குது, தெக்கம்பட்டியா இல்ல தேக்கம்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அது தமிழ்ல தான் எழுதிருக்காங்க, தேக்கம்பட்டி தான். இந்த பவானி ரிவ்யூ வரும் பின்னாடி இந்த பக்கம் லெஃப்ட்ல. ஃபர்ஸ்ட்ல இது நாங்க டெம்போல வந்திருக்கோம் இங்கலாம். அப்ப டெம்போ ஓட்டிட்டு போய் பாரு, இந்த பக்கம் வறட்சியா இருக்குது, காஞ்சி கிடக்குது. இந்த பக்கம் பச்சை பசையா இருக்கு பாரு. பாரு மூங்கில் ஃபுல்லா இருக்கும். இதனாலதான் யானை வர்றது. ஆமா, இங்கதான் யானை முகாம் நடக்கும். அந்த போற யானைக்காடு தான் பவானி. இங்கே தெரிய ஆரம்பிச்சிரும் யானை. இங்க இப்போ இல்ல. ஆமா ஆமா, அது வந்து முகாம் போடுவாங்க, வருஷத்துல ஒரு டைம் போடுவாங்களாத்தா. ஆமா, அது இப்ப போறதுல நினைக்கிறேன். 2-4 வருஷம் போறது நினைக்கிறேன். கரண்ட் எடுக்கிற இடம் இது பூரா ஃபாரஸ்ட். இதில் வச்சுப்பா, அதில் எடுத்துக்கிறியா? நான் இதில் இருக்கு. நாங்கள் வந்து இப்போது மேலே ஏற போகிறோம். வெளியே வைங்க கேமராவை. நாங்கள் வந்து இப்போது இதுக்குள்ளே தான் வண்டிக்கு பின்னாடி போகுது. நாங்கள் வந்து இப்போது மேலே தான் போக போகிறோமா. சரி, அதுக்கு முன்னாடி இந்த வியூவும் இந்த மலையும் வந்து இங்கே சூப்பராக இருந்துச்சு, சரின்னு சொல்லி நிற்கலான்ட்டு. எப்படி சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறக்கே அருமையாக இருக்குது இந்த ஒரு வியூ.
ஆனா என்ன ஹீட் இருக்குதா? ஹீட் இருக்கு. ஆமா ஸ்ட்ரைட்டா பிடிங்க. ஹீட் இருக்கு கொஞ்சம் வெளியே. கார்னால ஹீட்டா இல்லை என்னன்னு தெரியல. வண்டி வேற வருது பாருங்க. இதோ இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து நேந்திர பழம்னு நினைக்கிறேன் தா. இது நேந்திரம் தான். ஆமா, நான் ஏன் இது நேந்திரம்னு சொன்னேன்னா பார்க்கும்போது நீட்டமா தெரிஞ்சிச்சு, அதனால நேந்திர பழம்னு சொல்றேன். சரி வாங்க போலாம் தெக்கம்பட்டிக்கு. இங்க பாருங்க, இப்போ நான் இங்க வந்து ஒரு தொட்டாசி நீங்க பார்த்தேன். இதோ புடுங்க தொட்டாசி. நீங்க தொட்டாசி இருந்தா புடுங்க. எதுக்குதா புடுங்க சொல்றேன். அத்தை தொட்டாசி நீங்க வேணுமா? இருக்குதா? இருக்கு. புடுங்க வீட்ல போடுவோம். அத்தாக்கு வந்து இந்த தொட்டாசி நீங்க வேணுமா? ஏன்னா அவர் வீட்டு எதுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுல வீட்ல. இல்ல வீட்ல வந்து ஆல்ரெடி தொட்டாசி நீங்க இருந்துச்சு, அவர் புடுங்கி போட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் திரும்ப கேட்குறாரு. ஓகே, புடுங்கி கொடுப்போம். இதுவும் ஒரு பொது சேவை தானே. நீ எங்கேயோ வளர்ற தொட்டாசி நீங்கி வா, எங்கள் வீட்டில் வந்து வளரு, நாங்கள் நல்லா பார்த்துக்குருவோம் உன்னைய. முள் குத்துது ரொம்ப தொட்டாசி நீங்க எடுக்க முடியல. பாம்பு கீம்பு கிளம்பாம இருந்தா சரி. புடுங்க முடியலத்தா, குத்துது. குத்திருச்சுரா. இங்க இருங்க, ரத்தம் வருது. இருக்குதா, ஆனா புடுங்க முடியல. இது பாட்டு இங்க காட்டுல நல்லா வளரும், அதை எடுத்துட்டு போய் எங்க அப்பா கொலை பண்ணுவாரு. புடுங்க முடியல தானே, முள்ளு குத்துது. ஈஸியாக இல்லைன்னா ஈஸியாக பிடிங்கிடலாம். தொட்டாசி நீங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடாதாம்மா? நான் தான் சொல்கிறேன். வளர்த்தலாம். வருதா? மண்ணை வேணா லைட்டாக பறிச்சு விட்றீங்களா? ஃபஸ்ட்லாம் அம்மா தான் இந்த வேலையை பார்க்கும். காடு மேடெலாம் போய் செடி ஏதாவது இருந்துச்சுன்னா பிடுங்கிறது. இப்போ அத்தாவும் ஆரம்பிச்சிட்டாரு, பிடுங்கிட்டாரு. எங்கே வந்துச்சா? வேரோட வந்துச்சா? எங்கே வந்துச்சு வேரோட? நட்டு வைக்கலாம். ஐஸ் வண்டி போகுது. இங்க பாருங்க, அப்படியே இந்த ரோட்ல டெம்போல வரும்போதெல்லாம் சூப்பரா தெரிஞ்சிச்சுச்சா. கார்ல தெரியவே இல்லதா. டெம்போல ஏறி நானும் ஹஸ்பக்கும் பார்ப்போம். இங்க வந்து கீழே வந்து பவானி ரிவர் இருக்கு. இந்த ரிவர் வந்து பத்ரகாளியம்மன் கோவில், ஒரு அந்த கோவில் வந்து ஒரு ரிவர் போகும். அந்த சேம் ரிவர் தான் இதுவும். தூத்தா தண்ணி நிறைய இருக்குதா. இதோ நான் தண்ணி இருக்கு, சூப்பரா இருக்கே. மலை மேல மலை இல்லத்தா, அதனால தண்ணி இருக்கு நிறைய. வண்டி நிப்பாட்ட முடியாது, நாளை எடுக்கலாம். ஆமா, இங்க நிப்பாட்ட கூடாதாத்தா? ஆமா, நிப்பாட்ட கூடாது. வண்டி பின்னாடி வண்டி வந்தா என்ன பண்ணுவாங்க? ஓ ஆமா, இது சாரி, இது சிங்கிள் ரோடு, அதனால நம்ம வண்டியில நிப்பாட்ட கூடாது. இங்க பாருங்க, இந்த பவனா எடு. இதோ இங்க நிறுத்துங்கத்தா. எப்படி எனக்கு பின்னாடி பாருங்க, அப்படியே ஊட்டியில இருந்து வர பெரிய தண்ணி இது. இது வந்து பவானி ரிவர்ன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து அந்த பவானி ரிவர் தான். இப்போ மழை எல்லாம் நிறைய பெய்யறனால இங்க வந்து நிறைய தண்ணி போகுது. வாங்க தண்ணியை பார்க்கலாம். எப்படி தண்ணி போகுது பாருங்கத்தா. அந்த கரண்ட் எடுப்பாங்க, அதனால தேங்கி நிற்கும். ஓ, ஓடுற தண்ணி இல்லையா? ஓடு அப்பப்போ ஃபுல்லாமல் திறந்து விட்ருவாங்க. கரண்ட் எடுத்தோன்னே அப்படி திறந்து விட்ருவாங்க. இந்த பவானியில் திடீர்னு வெள்ள வரும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தண்ணி திறந்து விட்டனால தான். ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இவ்வளோ பெரிய ஆற்று பக்கத்தில் எவ்வளோ பெரிய குப்பை கிடங்கு பாருங்க. எவ்வளோ பெரிய ஆற்று தண்ணி, பவானி தண்ணி குடிக்கிறவங்களும் அவ்வளோ இருக்காங்க. அந்த குப்பையை எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, அங்கெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. கொஞ்சம் கூட மனச்சாட்சியெல்லாம் பண்றாங்கப்பா. அப்படியே இங்க பாருங்க. அத்தா இப்பெல்லாம் சோஷியல் சர்வீஸ் ஆயிட்டார். எங்கேயாவது குப்பையை பார்த்தா அவருக்கு மனசு பொறுக்கிறது இல்லை, அதனாலதான் அதுக்கு. ஆமா, நானே ரோட்ல வீச மாட்டேன் குப்பையில. குப்பை கொட்ட இடத்துல கொண்டு கொட்டுவேன். இவ்வளோ கேவலமா இருப்பாரு இல்லையா? பாவம் பாவம், இயற்கை தான் பாவம், என்ன பண்றது. இதெல்லாம் வந்து மலை தான், ஃபுல்லா மலை. ஃபாரஸ்ட். அத்தா தமிழ்ல, தமிழ்ல பேச மாட்டேன், ஒன்லி இங்கிலீஷ் தான். இதெல்லாம் ஒத்தையே அடிப்பாரு. வனம் சொல்லிட்டாரு. ஆமாம், ஏன்னா அங்கே நிறுத்த சொன்னால் அங்கேயே நிறுத்தலை. ஏன்னா ஒரே வண்டி தான். இப்போ நம்ம கார் வந்துச்சுன்னா இந்த ரோட்டில் இந்த அளவுக்கு நம்ம காரே வந்துடும்.
அப்போ அத்தனோண்டுக்கு இடம் இருக்காதுல்ல, அதனால தான். ஊட்டியில் வந்து மழை கம்மின்னு அத்தா சொல்கிறாரு, ஆனால் அப்படிலாம் கிடையாது. டெய்லியும் எல்லோரும் ஸ்னாப் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறாங்க. ஊட்டிக்கு போய் ஊட்டியில் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ மிஸ்ட்டு, அதுக்கப்புறமா மழை எப்பயுமே பேஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் போனால் தான் எனக்கெல்லாம் பிடிக்கும்ப்பா. நிஜமாக ஊட்டிக்கு வந்து அந்த மாதிரி கிளைமேட்டில் போனால் தான் எனக்குமே பிடிக்கும். நார்மல் கிளைமேட்டில் வெயில் அடிக்கும் போதெல்லாம் போனால் எனக்கு பிடிக்காது, குளிர் அடிக்கணும். ஊட்டி பார்க்கணும்னா? ஆமாம். வீடெல்லாம் பார்க்கணுமா? அந்த பாரு. உனக்கு ஊட்டி பார்க்கணுமா வீடு பார்க்கணுமா? அதான் அங்கே பாரு, அங்கே தெரியும் அப்படிங்கிறாங்க அத்தா. அதெல்லாம் தான், அது எல்லாமே ஊட்டி தான் நம்மளுக்கு. அங்கே முகாம்லாம் இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும், யானை தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன் தான். ஆனால் இப்போ இல்லை, இதோ நடக்கிறதுக்கு இதெல்லாம் யானை வாக்கிங்க்கு, யானை கட்டி போட்டு போட்டு. ஏன்? ஆமாம், பார்த்தியா, எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மான்லாம் இருக்குமா தான் இங்கே? மானு, யானை, புலி, சிறுத்தை. புலி சிறுத்தை எல்லாம் இருக்காமா. காட்டு மாடு, பைசன், காட்டு மாடு எல்லாமே இந்த கோயம்புத்தூர்ல ஊட்டியில இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு. வந்துருச்சு பத்திரகாளியம்மன் கோவில். பத்திரகாளியம்மன் கோவில் வந்துடுத்து. கடா வெட்டும் போது எல்லா இடத்தையும் வாடகை விட்டுருவாங்க. இந்த இருக்கு பார்த்தியா, இதெல்லாம் இந்த இதுக்கு தான், கெடா வெட்டுறவங்களுக்கு தான். கடா வெட்டுறவங்க தான். பூரா மண்டபம் தான், எல்லாம் மகால் தான், விருதுநர் மகால். நேரம் நம்ம பின்னாடி இருக்கோம், பத்திரகாளியம்மன் கோவில் பின்னாடி இருக்கோம். இதுதான், இது பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு பேக் சைடு, இதுக்கு முன்னாடி தான் கோவில் இருக்காங்க. வனபத்ரகாளியம்மன் கோவில். இது வெறும் பத்ரகாளியம்மன் கோவில் இல்ல, வனபத்ரகாளியம்மன் கோவில். ஏன்னா மேல இதுக்கப்புறம் ஃபுல்லா இதுதானே, மலை தானே, அதனால வனம்னு அப்படின்னு வச்சிருக்காங்க. பூரா மகால் தான். அப்பயும் கடை வெட்டுறாங்க அங்கங்க, கூட்டம் போனா ஓய் சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். கெடா வெட்டி விருந்து தான். இதான் என்ட்ரன்ஸ். இப்படியே போறோம்? இல்ல இப்படி போவோம். நான் என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். இப்படி போலாம். என்ட்ரன்ஸ் தான், இந்த என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்போ நல்லா எல்லாம் கட்டிட்டாங்க, வீடு இதெல்லாம் கட்டிட்டாங்க. சமையல் பாத்திர கடை, அந்த கடை, இந்த கடை எல்லாமே இருக்கும். கெடா வெட்டுறவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே வித்துருவாங்க. என்னதா வித்துருவாங்கல்ல, வாடகை கொடுப்பாங்க. கோவில் வந்து இப்போ ரெனோவேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தான். ஏன்னா கோபுரத்தெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம கோவில இருந்து போனோம் அப்படின்னா அந்த ஆறு போற வழி, பவானி ஆறு கிராஸ் ஆகும் அந்த வழி இது. இப்போ நம்ம அங்கதான் போறோம். இப்போ ஞாபகம் இருக்கத்தா, இங்கெல்லாம் வண்டி நின்று நடந்து வந்திருக்கோம் நம்ம. இது அங்க ஒரு பாலம் தெரியுதா, அதுதான். விருந்து கடாவட் நடக்குவாரு. எரும மாடு கடாவட் நடக்குதா? இதோ தண்ணி வருங்க பாருங்க, வந்துட்டோம். தண்ணி இங்கே பாருங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி பார்த்தா பயம் கொஞ்சம். ஏன்னா இப்படி ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த மாதிரி தெரியுதுல்ல, அதனால எனக்கு தண்ணி வந்து இப்படி பார்க்குறதுக்கு பயம். இதோ அங்கே தான் கோவில் கூட்டமாக இருக்கிற டைம்லாம் வந்து அங்கே நிறைய பேர் வருவாங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க, குட்டியாக மண்டபம் கட்டியிருக்காங்களா. அப்போல்லாம் இந்த மண்டபம் கிடையாது. இப்போ தான் வந்து பக்தர்கள்லாம் வரணும்னு சொல்லிட்டு அங்கே மேலே வந்து கான்க்ரீட் போட்டு மண்டபம்லாம் போட்டிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வந்து இதோ இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் குளிப்பாங்க. தான் பாருங்க, ஏதோ பரிசல்ல போகிறாங்களா இல்லை மீன் பிடிக்கிறாங்களான்னு தெரில. இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் இது வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே ரோடு கிடையாது, நார்மல் தான். இப்போ நான் போய் காமிக்கிறேன். இதோ இது எல்லாமே ஊட்டி மலை தானே தா? எல்லாமே ஊட்டி மலை தான். தண்ணி பாருங்க எப்படி தெரியுதுன்னு. ஃபோனை போட்டுறாத. அத்தா கவலை, ஃபோனை கீழே போட்டுறாத.
இங்க பாருங்க, இங்கேயே வந்து போட்டிருக்காங்க குளிக்க தடை எல்லாமே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியா போலாம். ஆனா இவங்க வந்து இங்க ஒரு தூரத்துக்கு மேல போக முடியாது. அதனால இங்கேயே வந்து செக் போஸ்ட் இருக்கிறனால நம்ம எதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸை மீறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போல. கவர்மெண்ட் ரூல்ஸ்ல ஃபாரஸ்ட், ஏன்னா இது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் தான். ஒரு டைம் நாங்க வந்து இது தெரியாம அந்த சைடு போயிட்டோம். நெல்லித்துறை சொல்லுவாங்க, நெல்லித்துறை உள்ள. அதுவா? உள்ள போனா நாங்க போயிட்டோம் உள்ள. அப்புறம் சொன்னாங்க போகாதீங்க, யானை காடு, நாங்களே பயந்து பயந்து தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆமா. அப்புறம் எதுக்கு போய்கிட்டு போலாம். பாருங்க பிரிட்ஜ். நான் அந்த வழியா காமிச்சேன்னா இப்ப பாருங்க இது நிறைய தண்ணி தான் போகுது பாருங்க. இவ்வளவு தண்ணி. என்ன ஊருத்தா? கோயில் பேரே அதானா? இந்த ஊர் பேரே வனபத்ரகாளியம்மன் கோவில் தானா? தோ நான் சொன்னல ரெனோவேட் பண்றாங்க போல.